23/5/2024 காருண்யா 523க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. இன்றைக்கி கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், 22ஆம் தேதி 50/50 096 இதுக்கு உண்டான கேரளா கணிப்பு நம்ம என்ன கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 7 9 7 9 தான் நம்பணும். ஆனால் 7க்கு பவர் 2 9க்கு பவர் 4 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 242. நம்ம பவரில் நம்ம கணிப்பு எடுத்தோம்னா அவன் பவரில் அடிக்கிறான். அதுதான் 7 9 நம்ம எடுத்தோம். ஆனால் அவன் அடித்தது 2 4 2ன்னு அடிச்சிருக்குது சரிங்களா. 7க்கு பவர் 2 9க்கு பவர் 4 இப்படி வந்துருக்குது சரிங்களா. நம்ம ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் அது பவரில் வந்துருக்குது. நம்ம எடுத்த நம்பர் தான். ஏன்னா 7 வர இடத்துல 2ம் வைக்கலாம், 9 வைக்கிற இடத்துல இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று பவரில் வரும், இல்லை டைரெக்டாக வரும் சரிங்களா. பவரும் நம்ம சொல்லி கொடுப்போம், ஆனால் நமக்கு இந்த நம்பர் தான் வருதுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஆனால் அது பவரில் வந்துருக்குது சரிங்களா. ஆனால் போர்டு வைக்கும்போது நான் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே 2 நம்பர் தான் கொடுக்க முடியும் ஆல் போர்டுங்கிறதுல. சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் சரிங்களா. ஆனால் போர்டில் வந்துட்டு 6 நம்பர்கிட்ட கொடுப்போம். அந்த இதில் வந்துட்டு நம்ம கணிச்சு வைக்கலாம் ஓரளவுக்கு. அந்த இதில் தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகும் சில நேரங்களில். ஆனால் இன்றைக்கி போர்டு சேஞ்ச் ஆகாமல் வந்திருக்குது பாருங்கள். இந்த அதேமாதிரி சி போர்டில் நம்ம 7 கொடுத்துருக்குறோம். 7க்கு பவர் 2 தானே. அப்போது 242ங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா. ஆனால் 7 வைக்கிற இடத்துல 2 வச்சுருந்தோம்னா செமையான வின்னிங் வந்திருக்கும். ஆனால் ஒரே நம்பர் வைக்க முடியாது, அந்த வேறு நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அது மிஸ் ஆகி போயிடுங்கிறதுனால கொடுக்கல. ஆனால் 2D 4D வரும், 3D எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 2 4ங்கிற நம்பர் நமக்கு வந்திருக்குது. ஏ போர்டும் பி போர்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அந்த விஷயத்தில் அது கரெக்டாக வந்திருக்குது. அதே மாதிரி நான் சொல்லும்போது நேற்று இந்த செட்டுன்னு வரலைனாலே டபுள்ஸ்னு வந்துட்டுனாலே இங்கே வந்துடும். நேற்று கொடுத்துருந்தேன். ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட்டு, பிசிக்கும் போகலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாருங்கள் 22ங்கிற நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. 27 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ஆனால் ஒன்று அடித்தா இப்படி அடிக்கணும், இல்லை டைரெக்டாக டபுள் சம்பளம் 22ஓ 55ஓ இல்லை 50 கூட கொடுத்துருந்தேன். 0 டபுளாக வரணும், இல்லைன்னா 5 டபுளாக வரணுங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டு. அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்குது சரிங்களா. 4 7ன்னு வச்சுருக்குறோம். 4 2 நம்ம கொடுக்கல, இல்லைன்னா அதுலேயும் ஒரு செட்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்துட்டு வாங்க சரிங்களா. அடுத்து நம்ம 3D டிஜிட்டல் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா 7 8 7 தான் மெயினாக டார்கெட் பண்ணி எடுத்தோம். ஏன்னா நமக்கு ஆல் போர்டு 7 9 வருதுன்னா அதை வச்சு தான் நம்ம மெயின் டார்கெட் எடுப்போம். இருந்தாலும் பவர் நம்பரும் சேர்த்து எடுத்திருந்தேன். 4 7 2 7 அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்துட்டு 2 4 அடிப்பு ஆயிடுச்சு. 2 3 நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் 4 பக்கத்தில் ஒன்றும் கொடுக்கல, இல்லைன்னா ஒரு பிசி அருமையான பிசி பாக்ஸில் வின்னிங் வந்திருக்கும். சரி, இனிமேல் அதையும் உன்னிப்பாக கவனித்து போடலாம் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்கு போயிடலாம். 23ஆம் தேதி பாருங்கள், காருண்யா ப்ளஸ் 523க்கு உண்டானது சரிங்களா. நாளைக்கு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், நம்ம தான் டிக்கெட் எடுக்கிறோம் சரிங்களா. பார்க்குற நண்பர்கள் நம்பி போடலாம். சில பேர் வின்னிங் அமௌண்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வின்னிங் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கம்பெனி என்ன கொடுக்குதோ அதுதான். ஆனால் எவ்வளோ வின்னிங் பணம் வந்தாலும் நம்ம கம்பெனியில் கரெக்டாக கொடுத்துருவாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதனால் நம்பி நீங்கள் போடலாம் சரிங்களா. மெயினாக முக்கியமே அதான் சரிங்களா. வின்னிங் வந்துச்சுன்னா அந்த வின்னிங் தொகை வருமா, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. நம்பி போடலாம் அந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு. ஆனால் பணம் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஓகே கொடுத்துருவாங்க. இதை நம்பி நீங்கள் போடலாம் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இதை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. இதில் கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா. 1 மணி டியர், 3 மணி கேஎல், 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு 23ஆம் தேதி நம்ம கணிப்பில் பெறலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2 சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 2 சரிங்களா. என்னுடைய கணிப்பில் இதான் வருது. மறுபடியும் 2 வருமானு கேட்டால் 2 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு உண்டான பவர் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7, 9 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த 9 வரலாம், இல்லைன்னா 4 கூட வரலாம். 9க்கு பவர் 4. ஆனால் நான் கொடுக்குறது 0 2 தான் மெயின் டார்கெட். சப்போர்ட்டுக்கு 4 கொடுக்குறேன் சரிங்களா. இது ஏன் இந்த பவர் நம்பர் சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருது, என்ன இவர் இந்த நம்பர் சொல்கிறாருன்னா, அப்போ அந்த பவர்லேயும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வைக்கிறவங்க அப்படி கூட வச்சுக்கலாங்கிறதுக்காக ஒரு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா வீடியோ பார்க்குறது எதுக்குன்னா ஒரு தெளிவு அடைகிறதுக்கு தான். ஏன்னா இதை போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் வரும்போது அதை நம்மளும் சொன்னோம்னா அவங்க உங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும்.
அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நான் சொல்கிறது தான் நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு கணிப்பு தான் சரிங்களா. கணிப்பில் என் கணிப்பில் எப்படி வருதோ அதை நான் கொடுக்குறேன். 99% 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஒரு 10% மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தள்ளி போகலாம் சரிங்களா. பெரும்பாலும் நான் ஆல் போர்டு கொடுக்குற நம்பரை வச்சு நான் எல்லாமே எடுப்பேன். ஏன்னா ஒன்று பவரில் வந்துடும், இல்லை டைரெக்டாக வரும். எதுக்காக இந்த ஆல் போர்டு சொல்கிறோம்னா இதை வச்சு தான் எல்லாமே சரிங்களா. நாளைக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4 சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 1-6 வரணும் உள்ளார பாருங்கள். எனக்கு கணிப்புக்கு 1 வர்ற மாதிரி இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டு சி போர்டு ரூட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரலாம், சி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு போகலாம் சரிங்களா. இந்த 2 போர்டும் கொஞ்சம் மாற்றம் வரலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மற்றபடி இதில் ஒரு 2D கண்டிப்பாக பாஸ் ஆகலாம், 3Dயும் வரலாம். உங்கள் கணிப்பில் வந்தால் அதை செட் பண்ணி வச்சு விளையாடுங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது இந்த இருக்கிற நம்பரில் நாளைக்கு இது வரும், 2 நம்பர் வர மாதிரி இருந்தால் அதை மாற்றி போட்டு விளையாடுங்க. நானும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், கீழே வர நம்பரை கொடுக்குறேன். 75 ஒரு செட்டு, 78, 76, 68, 16, 50, 02, 72 சரிங்களா. இது என்னுடைய கணிப்பு ஏபி பிசி ஏசி சரிங்களா. ஏபிஏசிக்கு என்னுடைய மெயின் டார்கெட் நான் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு ஒரு செட்டோ 2 செட்டோ ஏதோ ஒன்று உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. 78ன்னு வச்சிங்கன்னா 87, 75ன்னு வச்சா 57, அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் அதே தான் சரிங்களா. அதே மாதிரி இது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொடுக்க. அதே மாதிரி பாருங்கள், நாளைக்கு டபுள்ஸு வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10% மிஸ் ஆகலாம். நாளைக்கும் 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸு வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு தெரியுது. அப்படி வந்தால் என்ன வரும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். உங்கள் கணிப்பில் இப்படி ஏதாவது வருதா பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது வந்தாலும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. 5-0ன்னு வரலாம், 1-6ன்னு வரலாம், டபுள்ஸ் இந்த நம்பர்கள். அதனால் அதுக்கு உண்டான இதுவும் கொடுத்துருக்குறேன், இதுவும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வரதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுமாதிரி நாளைக்கு எப்பவுமே 8 செட்டு கொடுக்குறேன்னா ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். என்னுடைய கணிப்பில் இது பாக்ஸு தான் சரிங்களா. உங்களுக்கு டைரெக்டாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இத்தனை செட்டெல்லாம் பார்க்க வேணாம். உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது 1-2 இருக்குன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டாலும் சரி, இல்லை பாக்ஸாக போட்டாலும் சரி சரிங்களா. மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பாக்ஸு தான் சரிங்களா. ஏன்னா கேஎல்லை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான் வருது, அதனால் பாக்ஸ் தான். அதுக்காண்டி இத்தனை செட்டையும் போட முடியுமான்னு கேட்காதீங்க, போட முடியாது. எல்லாராலையும் போட முடியாது. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு செட்டு உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சால் அதை மட்டும் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்காண்டி சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு இந்த செட்டெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 985 498 155 175 991 806 805 417 702 772 வந்துருக்குது சரிங்களா. நாளைக்கு அப்படி இங்கே டபுள்ஸ் கொடுத்துருக்க மாதிரி 11 66 வந்தால் இதெல்லாம் மாறலாம் சரிங்களா. 66 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. பாருங்கள், அதை அப்படி வந்துச்சுன்னா இந்த செட்டெலாம் மாறலாம். அப்படி மாறும்போது என்ன வருமோ அதை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள், என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், இப்படி வரும்ன்ட்டு. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு நல்ல வீடியோ தான் எடுக்கிறோம், ஓரளவுக்கு கெஸ்டிங் கொடுக்குறோம் சரிங்களா அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதேமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதேபடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.